வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. பல பேரோட சிரிப்புக்குள்ள யாருக்கும் தெரியாத ஒரு கஷ்டம் இருக்கும். அதுல முக்கியமா பண கஷ்டம் வந்துருச்சுன்னா அது ரொம்ப சும்மா விடாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனசு கலங்கும். வீட்டுல டென்ஷன் கூடும். நாளைக்கு எப்படி மேனேஜ் பண்ணுவோன்னு ஒரு பயம் எப்பவும் இருக்கும். இது யாருக்கும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு அழுத்தம். உள்ளுக்குள்ளேயே தாங்கிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைன்னு போராடிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்காகத்தான் இந்த வீடியோ. இது உங்க வாழ்க்கைய, உங்க குடும்பத்தோட பொருளாதார நிலைய, நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களை அப்படியே புரட்டி போட போற ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதல். பண கஷ்டம் இந்த வார்த்தைய தூக்கத்துல கேட்டாலே நம்மள பல பேருக்கு நெஞ்சு பதறும். பணம் இல்லாதனால பட்ட அவமானம் கஷ்டம் கொஞ்ச நெஞ்சம் இல்ல. ஆபீஸ்லயே இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், பணம் இருந்தா அப்போ ஒரு மரியாதை கொடுப்பாங்க. இன்னைக்கு நாம பேச போற விஷயமும் பணத்தை பற்றி தான். எப்படி ஒருத்தன் தன் வறுமையை ஒழிச்சு செல்வந்தனா மாற முடியுங்கிற ரகசியத்தை தான் பார்க்க போறோம். வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் சொன்ன அந்த 12 ரகசிய வழிகள் பற்றி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா அந்த 7வது மற்றும் 10வது ரகசியம் உங்ககிட்ட இருந்தா நீங்க கோடீஸ்வரர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த ரகசியத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. ரொம்பவும் கஷ்டப்படுற குடும்பம். காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் மாடா உழைப்பாரு. ஆனா மாச கடைசியில பார்த்தா கையில 1 ரூபாய் மிஞ்சாது. வாங்கின கடனுக்கு வட்டி கட்டவே பாதி சம்பளம் போயிரும். ஒரு நாள் ஒரு பெரியவர்கிட்ட போய் அழுதாரு. ஐயா, நான் உழைக்கிறேன், ஆனா என்கிட்ட பணம் தங்க மாட்டேங்குது. என் தலைவிதி இவ்வளவுதானா? என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கவே முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், உன் கையில பணம் இல்லைங்கிறது உன் பிரச்சனை இல்ல, உன் மனசுல தெளிவு இல்லைங்கிறது தான் உண்மையான பிரச்சனை அப்படின்னு. இன்னைக்கு நம்ம நிலைமையும் இதுதான். காலையில எழுந்ததுமே ஒரு விதமான பயத்தோட தான் எந்திரிக்கிறோம். மாசம் பிறந்தா இஎம்ஐ கட்டணுமே, வீட்டு வாடகை கொடுக்கணுமே, பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் இருக்கே, இப்படி ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா மூச்சு விட முடியாம ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நினைப்பு தான் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கும். வாழ்க்கையில முன்னேறணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அதுவும் சீக்கிரம் முன்னேறணும்னு துடிக்கிற ஆளுங்க குறி வச்சு ஒரு கும்பலே சுத்தம். எத்தனையோ பேர்கிட்ட ஏமாந்து போயிருப்போம். இத பண்ணுங்க, பணம் வரும், அந்த தொழில் பண்ணுங்க, கோடீஸ்வரன் ஆயிடலாம்னு யாராவது சொல்றத கேட்டு காசை தொலைச்சிட்டு இன்னைக்கு நடுத்தெருவுல நிக்கிற எத்தனையோ ஜீவன்களை எனக்கு தெரியும். அந்த வலி, அந்த ஏமாற்றம், ராத்திரி தூக்கம் வராம அந்த சீலிங் ஃபேனை பார்த்துக்கிட்டே கடவுளே இதுக்கெல்லாம் விடிவு காலமே இல்லையான்னு நீங்க சிந்திய கண்ணீர், அதுக்கெல்லாம் பதில் சொல்லத்தான் இந்த வீடியோ. விவேகானந்தர் எப்பவோ சொன்னதுன்னு இத சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஃபயர் மாதிரி. பயமே மரணம்னு அவர் சொன்னது இன்னைக்கு நம்ம பண கஷ்டத்துக்கு பயப்படுற பயத்தை உடைக்கத்தான். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நேர்மையான உழைப்பு, இதையெல்லாம் நாம வெறும் வார்த்தையா பார்த்தோம். ஆனா அதை எப்படி பணமா மாத்துறதுன்னு அவர் ஒரு சூக்ஷமம் சொல்றாரு. இந்த 12 வழிகளை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சீங்கன்னா உங்க வீட்டுல செல்வம் பெருகும், உங்க கஷ்டங்கள் தீரும், உங்க வழிகளுக்கு ஒரு மருந்து கிடைக்கும். இது வெறும் பேச்சு இல்ல, அது ஒரு சத்தியம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பண விஷயத்துல நீங்க சந்திச்ச மிகப்பெரிய கஷ்டம் எது? எப்போ பணம் இல்லையேன்னு ரொம்ப அசிங்கப்பட்டு நின்னுருக்கீங்க? மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட்டை பார்த்து இன்னொருத்தருக்கு நாம மட்டும் கஷ்டப்படல, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் மேல வர்றாங்கங்கிற நம்பிக்கை வரும். மறக்காம ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணி வீடியோவை ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் பாராட்டும் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன். எங்களோட உழைப்புக்கு உங்கள் பாராட்டு தேவை. வாங்க இப்போ அந்த 12 வழிகள் என்னன்னு டீடைலா பார்ப்போம். முதலில் உங்களையே நம்புங்கள். இது கேட்க ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் ரொம்ப ஆழமானது. நம்மள பல பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா? மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்மளால இது முடியுமா, நமக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கா, இப்படி அடுத்தவங்க போடுற சர்டிபிகேட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். விவேகானந்தர் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லுவாரு.
30 கோடி தேவதைகள் மேல உனக்கு நம்பிக்கை இருந்து உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உனக்கு விமோச்சனமே இல்லை அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்போம், இல்ல ஒரு புது வேலையை தேடலாம்னு நினைப்போம். ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல் சொல்லும், ஏய் உனக்கு இதெல்லாம் வராதுடா, பேசாம இருக்கிற வேலையை ஒழுங்கா பாருன்னு. இந்த உள்மனசு பயம் இதுதான் நம்ம செல்வம் பெருக விடாம தடுக்கிற முதல் தடை. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு. ஆனா நான் சொல்றேன், உன் மேல நீ வைக்கிற நம்பிக்கை தான் உன் பணப்பை. ஏன்னா எப்போ நீ ஒன்ன நம்புறையோ அப்போதான் உன் மூளை அந்த பண கஷ்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான வழியை யோசிக்க ஆரம்பிக்கும். பயந்து போய் உட்கார்ந்து இருந்தா மூளை வேலை செய்யாது, வெறும் கவலையை மட்டும்தான் உற்பத்தி செய்யும். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராருன்னு வைங்க, நாம நல்லா சமைச்சு வச்சிருப்போம். ஆனா அவங்க சாப்பிட்டு சாப்பாட்டுல ஒரு குறை சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான், அன்னைக்கு முழுக்க நமக்கு அப்செட் ஆயிரும். ச்சே, நம்ம சரியா சமைக்கலையோன்னு நம்ம திறமையையே நாம சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவோம். இதேதான் பொருளாதாரத்திலையும் நடக்குது. யாராவது வந்து இப்போ மார்க்கெட் சரியில்லை, இந்த நேரத்துல போய் இதை பண்றையேன்னு சொன்னா உடனே நம்ம பிளானை அப்படியே கைவிட்டுருவோம். மக்களே, விவேகானந்தர் சொல்ற அந்த தன்னம்பிக்கைங்கிறது சும்மா கண்ணாடியை பார்த்து நான் கெட்டிக்காரன்னு சொல்றது கிடையாது. யார் என்ன சொன்னாலும் என் உழைப்புக்கும் என் அறிவுக்கும் கண்டிப்பா ஒரு நாள் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற வைராகியமா இருக்கிறது. நம்ம ஊர்ல எத்தனையோ பேர் ஒரு சின்ன பெட்டிக்கடை ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய லெவல்ல வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்துல கோடிக்கணக்கில் பணம் இல்லை, ஆனா என்னால முடியுங்கிற அந்த ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. அந்த நம்பிக்கை தான் அவங்கள ராத்திரி பகலா உழைக்க வச்சது. இன்னைக்கு பண கஷ்டத்துல இருக்கிற நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறத நிறுத்தணும். நான் ராசி இல்லாதவன், என் கைப்பட்டா எதுவும் விளங்காது, இந்த மாதிரியான பேச்சுகளை தயவு செஞ்சு தூக்கி போடுங்க. சரி, இப்போ இந்த நம்பிக்கையை எப்படி வளர்த்துக்கிறது, செல்வம் எப்படி பெருகும்? முதல்ல சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க. இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் சேமிக்கணும்னு நினைச்சு அதை செஞ்சிட்டீங்களா? பரவாயில்ல, என்னால முடியுதுன்னு உங்களை நீங்களே தட்டி கொடுங்க. விவேகானந்தர் சொல்ற மாதிரி நீங்க ஒரு ஆன்மா, உங்களுக்குள்ள எல்லா சக்தியும் இருக்கு. அந்த சக்தியை தூண்டி விடுற ஒரே சாவி தன்னம்பிக்கை தான். பணம் வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கம்பீரம் வரணும். நான் கஷ்டப்படுறேன் தான், ஆனா கண்டிப்பா ஜெயிப்பேங்கிற அந்த ஒரு நெருப்பு உங்க கண்ணுல தெரியணும். அப்படி ஒருத்தன் தன்னை நம்பி களத்துல இறங்கினான்னா இந்த உலகமே அவனுக்கு வழிவிடும். கடன்காரங்க தொல்லை இருக்கலாம், கையில காசு இல்லாம இருக்கலாம், ஆனா நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா அடுத்த மாசம் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம்ங்கிற ஐடியா உங்களுக்கு தானா பிறக்கும். முடிவா ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டு புத்தகத்தை எடுங்க. என் வாழ்க்கையை மாத்த போற அந்த ஒரே லட்சியம் இதுதான்னு ஒன்னே எழுதுங்க. அதை அடையிற வரைக்கும் வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன்னு உங்களுக்குள்ளேயே உறுதி எடுத்துக்கோங்க. வீடியோவை இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற நீங்க இப்போ கமெண்ட்ல என்னால் முடியும்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த வார்த்தையை நீங்க டைப் பண்ணும் போதே உங்க மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். அந்த தெம்பு தான் உங்க செல்வம் பெருக போறதுக்கான முதல் புள்ளி. அடுத்து ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுங்கள். எல்லா வேலையும் செய்வேன், ஆனா எதுலையும் உருப்படியா ஒன்னும் நடக்கல. இது நம்மள பல பேரோட புலம்பல் இல்லையா? விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கருத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த ஒரு கருத்தையே உங்கள் வாழ்க்கையாக்குங்கள், அதையே கனவு காணுங்கள். உங்கள் மூளை, தசைகள், நரம்புகள்னு உடம்பின் ஒவ்வொரு பாகமும் அந்த ஒரு கருத்தால் நிறைந்திருக்கட்டும். மற்ற எல்லா எண்ணங்களையும் தள்ளிவிடுங்கள். இதுதான் வெற்றிக்கு வழி. மக்களே, நமக்கு ஏன் பண கஷ்டம் வருது தெரியுமா? நம்ம கிட்ட ஒரு தெளிவான ஐடியா கிடையாது. காலையில ஒரு பிசினஸை பத்தி யோசிப்போம், மதியம் ஒருத்தன் வந்து இதுல லாபம் இல்ல மச்சான், அந்த வேலையை பாருன்னு சொன்னா உடனே மனசு மாறி அங்க ஓடுவோம். ராத்திரி தூங்கும் போது மூணாவதா ஒரு ஐடியா வரும். இப்படி அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருந்தா குழி பறிக்க முடியுமே தவிர கிணறு தோண்டி தண்ணி எடுக்க முடியாது. விவேகானந்தர் சொல்ற லட்சியம்ங்கிறது ஏதோ வானத்துல இருக்கிற விஷயம் இல்லை, உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு தெளிவான பாதை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம சூரிய ஒளிய ஒரு லென்ஸ் வழியா ஒரு பேப்பர் மேல குவிக்கும் போது என்ன நடக்கும்? அந்த பேப்பர் எரியும். அதே சூரிய ஒளி சாதாரணமா எல்லா இடத்துலயும் தான் விழுது. ஏன் எரியல? ஏன்னா அங்க கவனம் ஒரு புள்ளியில குவியல. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்றது ஒரு லட்சியமே கிடையாது.
அது ஒரு ஆசை. நான் இந்த தொழிலை செஞ்சு அடுத்த 2 வருஷத்துல இவ்வளவு வருமானம் ஈட்டுவேன்னு ஒரு புள்ளியில உங்க கவனத்தை வைக்கிறீங்க பாருங்க, அதுதான் லட்சியம். இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை டிஸ்ட்ராக்ஷன். போனை திறந்தா ரீல்ஸ், ஷார்ட்ஸ்னு மத்தவங்க வாழ்க்கையை பார்த்து நேரத்தை வீணடிக்கிறோம். ஆனா விவேகானந்தர் என்ன சொல்றாரு? உன் லட்சியமே உனக்கு மூச்சா இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க. இதுல நான் ஜெயிச்சே தீருவேன்னு அந்த ஒரு ஐடியாவில் நீங்க ஊறி போயிருக்கணும். மற்றவங்க சிரிக்கிறாங்களா, கிண்டல் பண்றாங்களா, எதுவுமே உங்க காதுல விழக்கூடாது. அந்த ஒற்றை இலக்கு மட்டும்தான் உங்க கண்ணுல தெரியணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அந்த வேலையில உங்களால 100% உழைப்பை கொடுக்க முடியும். அந்த உழைப்பு தான் உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். பண கஷ்டம் தீரணுமா? முதல்ல உட்கார்ந்து யோசிங்க. உங்களுக்கு நல்லா வர்ற வேலை எது? எதை செஞ்சா உங்களுக்கு சோர்வு தெரியாது? அந்த ஒரு விஷயத்தை லட்சியமா எடுங்க. அது ஒரு டெலிவரி பாய் வேலையா கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அந்த வேலையில நீங்க தான் ராஜாவா இருக்கணும். என் சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லுங்க, மற்றவங்க ஏதாவது தப்பா நினைப்பாங்கன்னு யோசிக்காத. அப்படி ஏதாவது சொன்னா உன்னோட 1 மாச சம்பளத்தை அவங்க கிட்ட கேளு, அவ்வளவுதான். வாய் திறக்க மாட்டாங்க. விவேகானந்தர் சொல்றது என்னன்னா, அந்த லட்சியம் உங்க ரத்தத்துல ஓடணும். நீங்க சாப்பிடும்போது, தூங்கும்போது, ஏன் மத்தவங்க கூட பேசும்போது கூட உங்க அடிமனசுல அந்த லட்சியத்தை பத்தின சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்க மூளை அந்த லட்சியத்தை அடையிறதுக்கான குறுக்கு வழிகளையும் லாபகரமான ஐடியாக்களையும் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். நம்மள பல பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் நம்ம கிட்ட திறமை இல்லாதது இல்ல, நம்ம திறமைய ஒரே இடத்துல குவிக்காதது தான். முடிவா ஒன்னு சொல்றேன். இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டு புத்தகத்தை எடுங்க. என் வாழ்க்கைய மாத்த போற அந்த ஒரு லட்சியம் இதுதான்னு ஒண்ணு எழுதுங்க. அதை அடையிற வரைக்கும் வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன்னு உங்களுக்குள்ளேயே உறுதி எடுத்துக்கோங்க. அது ஓன் பிசினஸ் இல்ல டெட் ஃப்ரீ லைஃப், எதுவா வேணா இருக்கலாம். நீங்க அதை எழுதும்போது அந்த லட்சியம் உங்க மனசுல இன்னும் ஆழமா பதியும். உங்க லட்சியம் எதுவோ அதுவே உங்களை ஒரு நாள் மிகப்பெரிய செல்வந்தனா மாத்தும். அது வரைக்கும் தளராம ஓடுங்க. அடுத்து, பயத்தை உதறி தள்ளுங்க. பயமே மரணம், பயமே பாவம். இது விவேகானந்தரோட ரொம்ப ஃபேமஸான சிந்தனை. ஆனா இதுக்கும் நம்ம பண கஷ்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? மக்களே, யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நாம ஏன் இன்னைக்கும் அதே கஷ்டத்துல இருக்கோம்? ஏன் நம்மால அடுத்த லெவலுக்கு போக முடியல? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே வில்லன் பயம்தான். நமக்குள்ள 1000 பயம். புதுசா ஏதாவது செஞ்சு நஷ்டமாயிட்டா என்ன பண்றது? யாராவது ஏமாத்துட்டா என்ன பண்றது? நாம தோத்துட்டா 4 பேர் சிரிப்பாங்களே. இப்படி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் நம்ம காலை இழுக்கிற மாதிரியே இருக்கும். அந்த யாரோ வேற யாரோ இல்ல, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயம்தான். விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, நீ எதை கண்டு அஞ்சுகிறாயோ அதை நேருக்கு நேர் எதிர் நில்லு அப்படிங்கிறாரு. நாம பயந்து ஓட ஓட பயம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். பண கஷ்டம் வருமோன்னு பயந்தான், கஷ்டம் கண்டிப்பா வரும். ஆனா கஷ்டம் வந்தா வரட்டும், அதை சமாளிக்கிற தைரியம் என்கிட்ட இருக்குன்னு நீங்க நிமிர்ந்து நின்னா அந்த பயமே உங்களை விட்டு ஓடிடும். இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான பயத்தை பத்தி பேசுவோம். நாம ஒரு வேலையில இருப்போம், அங்க சம்பளம் பத்தாது. ஆனா அதை விட்டுட்டு வேற நல்ல வேலைக்கு ட்ரை பண்ண பயம். இருக்கிற வேலையும் போயிட்டா என்ன பண்றதுன்னு நினைப்போம். ஒரு சின்ன பிசினஸ் பண்றான்னு தோணும், ஆனா கையில இருக்கிற கொஞ்ச காசும் கரைஞ்சிட்டா என்ன பண்றதுன்னு பயம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்துல ஜெயிச்ச எல்லாருமே ஒரு காலத்துல பயந்தவங்க தான். ஆனா அவங்க அந்த பயத்தையும் மீறி ஒரு முடிவு எடுத்தாங்க. அங்கதான் அவங்க வெற்றி தொடங்குச்சு. நம்ம ஊர்ல எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க, இல்ல தெரியாத ஊருக்கு போய் பிசினஸ் பண்றாங்க. அவங்களுக்கு பயம் இல்லையா என்ன? வாழ்க்கையில முன்னேறணும்னா இந்த ஒரு ரிஸ்கை எடுத்துதான் ஆகணுங்கிற அந்த துணிச்சல் தான் அவங்கள இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில வச்சிருக்கு. பண கஷ்டங்கிறது ஒரு இருட்டான அறை மாதிரி. நீங்க பயந்து வெளியவே நின்னா இருட்டு தான் தெரியும். ஆனா தைரியமா உள்ள போய் ஒரு விளக்கை ஏத்துனீங்கன்னா அங்க இருக்கிற செல்வம் உங்களுக்கு தெரியும். அந்த விளக்கு தான் தைரியம். சரி, இந்த பயத்தை எப்படி போக்குறது? விவேகானந்தர் ஒரு சூப்பரான வழி சொல்வாரு. நீ ஒரு சிங்கக்குட்டி, ஆட்டு மந்தையில வளர்ந்ததால உன்னை ஆடுன்னு நினைச்சுக்காத அப்படின்னு. உங்ககிட்ட இருக்கிற திறமையை நீங்க நம்பினா பயம் வராது. பண கஷ்டம் தீரணும்னா முதல்ல நீங்க மனதளவுல பணக்காரனா மாறணும். என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைக்காம, என்கிட்ட உழைப்பு இருக்கு, அறிவு இருக்கு, எதையும் தாங்குற இதையும் இருக்குன்னு சொல்லிக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பொருளாதார ரீதியா எந்த விஷயத்துல ரொம்ப பயமோ அது ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அப்புறம் யோசிங்க, அப்படியே அந்த பயம் நிஜமானாலும் அதுல இருந்து மீண்டு வர எனக்கு வழி இருக்கான்னு பாருங்க.
கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். அந்த ஒரு தெளிவு வந்துட்டா அப்புறம் பயம் இருக்காது. முடிவா ஒரு விஷயம், பயம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தேவி தங்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பயம் உங்களை முடக்கி போடும், உழைக்க விடாது. ஆனா தைரியம் உங்களை ஓட வைக்கும், புது வழிகளை காட்டும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க இனிமே எதை கண்டும் பயப்பட மாட்டேன்னு உறுதியெடுங்க. உங்க மனசுல இருக்கிற ஒரு பயத்தை இன்னைக்கோட தூக்கி போடுங்க. பயத்தை வெல்வேன்னு தைரியமா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதை டைப் பண்ணும்போதே அந்த பயம் உங்களை விட்டு கொஞ்சம் விலகிறத உணர்வீங்க. தைரியமே செல்வம், துணிச்சலே வெற்றி. அடுத்து, இரும்பு போன்ற மன உறுதி. உடல் பலவீனத்தை விட மன பலவீனம் தான் ஒரு மனுஷனை ஏழையாக்குது. இது ரொம்ப கசப்பான உண்மை மக்களே. விவேகானந்தர் ஒரு விஷயத்தை அடிக்கடி வலியுறுத்துவார். நம்ம நரம்புகள் இரும்பு போலவும் தசைகள் எஃகு போலவும் இருக்கணும் அப்படின்னு. இது ஏதோ ஜிம்முக்கு போய் பாடி பில்ட் பண்றதுக்காக மட்டும் அவர் சொல்லலை. பண கஷ்டம் வரும்போது நாம முதல்ல எதை இழப்போம் தெரியுமா? நம்மளோட மன உறுதியை தான். ஒரு கடன் பிரச்சனை வந்த உடனே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். அன்னைக்கு நைட்டு சரியா சாப்பிட மாட்டோம், தூக்கம் வராது. இப்படி உடல் ரீதியா நாம தளர்ந்து போயிட்டா அந்த பண கஷ்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு எப்படி உழைக்க முடியும்? விவேகானந்தர் சொல்ற அந்த இரும்பு போன்ற உறுதி எதுக்கு தெரியுமா? ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தும் போது இப்போ என்கிட்ட காசு இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் என் உழைப்பால நான் உயர்ந்து நிப்பேன்னு அந்த இடத்துல கலங்காம நிக்கிறோம்ல, அந்த மன உறுதி தான் உங்களுக்கு தேவை. பலவீனமான மனசு எப்பவும் கவலையைத்தான் தேடும், ஆனா பலமான மனசு தான் வழியை தேடும். நம்ம வாழ்க்கையில ஒரு பழக்கம் இருக்கு. ஏதாவது ஒரு வேலை செய்வோம், சின்னதா ஒரு நஷ்டம் வந்த உடனே இது நமக்கு செட் ஆகாதுன்னு போட்டுட்டு போயிடுவோம். ஆனா பணக்காரர்களோட சரித்திரத்தை பாருங்க, அவங்க தோத்த இடத்துல தான் அதிகமா வேலை செஞ்சிருக்காங்க. விவேகானந்தர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்லுவாரு. ஒரு சின்ன எறும்பு கூட விடாம முயற்சி செஞ்சா மைல் கணக்குல தூரம் போயிடும். ஆனா ஒரு பருந்து, அதுக்கு எவ்வளவு பலம் இருந்தாலும் அது சிறகடிச்சு பறக்கலன்னா ஒரு அங்குலம் கூட முன்னாடி போகாது. இன்னைக்கு நாம ஏன் பண கஷ்டத்துல இருக்கோம்னா நம்ம கிட்ட திறமை இல்லாம இல்லை, அந்த திறமைய உறுதியோட கடைசி வரைக்கும் கொண்டு போற அந்த வைராக்கியம் இல்லை. காலையில 6 மணிக்கு எழுந்து வேலைக்கு போகணும்னு நினைப்போம், ஆனா மனசு இன்னொரு 10 நிமிஷம் தூங்குன்னு சொல்லும். அந்த இடத்துல மனசை அடக்கி எந்திரிக்கிறீங்கல்ல, அங்கதான் உங்க இரும்பு போன்ற மன உறுதி ஆரம்பிக்குது. சின்ன சின்ன சோம்பேறித்தனத்தை ஜெயிக்காதவனால பெரிய பண கஷ்டத்தை என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. சரி, இந்த மன உறுதியை எப்படி வளர்க்கிறது? 1, உங்க உடம்ப நல்லா வச்சுக்கோங்க. விவேகானந்தர் சொல்லுவாரு, கீதையை வாசிக்கிறத விட கால்பந்து விளையாடுறது மூலமா நீங்க சொர்க்கத்துக்கு பக்கத்துல போக முடியும்னு. ஏன்னா உடல் பலமா இருந்தாதான் மனசு பலமா இருக்கும். 2, பண கஷ்டம் வரும்போது என் விதி இதுதான்னு சொல்லாம விதியை என் மதியால வெல்வேன்னு சொல்லுங்க. 3, உங்களுக்கு ஒரு கடன் இருக்கா, அதை பார்த்து பயப்படாதீங்க. இந்த கடனை அடைக்க நான் ராப்பகலா உழைக்க தயாரா இருக்கேன்னு அந்த இரும்புத்தனமான முடிவு எடுங்க. ஒரு மனுஷன் எப்போ செல்வத்தை பெறுவான்னா அவன் ஒரு பாறை போல உறுதியா நிற்கும் போதுதான். காத்து அடிச்சா பறக்கிற சருகு மாதிரி இருக்கக்கூடாது. சூழ்நிலைகள் மாறலாம், ஆட்கள் மாறலாம், ஆனா உங்க லட்சியத்தை அடையிற அந்த உறுதி மாறக்கூடாது. இன்னைக்கு நாம ஒரு உறுதிமொழி எடுப்போம். என் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற சோம்பேறித்தனத்தையும் மனசோர்வையும் நான் இன்னைக்கோட உடைச்சி எறிகிறேன் அப்படின்னு. உங்களுக்குள்ள அந்த உறுதிக்கான விதை இருக்குன்னு அர்த்தம். அந்த விதையை மரமாக்க போறது நீங்க தான். உங்க மனசுல இருக்கிற அந்த இரும்பு உறுதி இன்னைக்கே செயல்ல இறங்கட்டும். உறுதி இருந்தா உலகம் உங்க காலடியில வந்து கிடைக்கும். அடுத்து, நேரத்தை மதிக்க கத்துக்கோங்க. போன காசு திரும்ப வரும், ஆனா போன நிமிஷம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் வராது. இது நமக்கு தெரிஞ்சதுதான், ஆனா நாம இதை கடைபிடிக்கிறோமா? விவேகானந்தர் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமா சொல்லுவாரு. தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனுஷன் நேரத்தை ஒருபோதும் வீணடிக்க மாட்டான் அப்படின்னு. மக்களே, நம்மள பல பேர் சொல்ற ஒரே புலம்பல், எனக்கு நேரம் பத்தல மச்சான், இல்லனா நேரம் சரியில்லை அப்படிங்கிறது தான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரனுக்கும் அதே 24 மணி நேரம் தான். இன்னைக்கு பண கஷ்டத்துல இருக்கிற நமக்கும் அதே 24 மணி நேரம் தான். வித்தியாசம் எங்க இருக்குன்னா அந்த நேரத்தை நாம எப்படி செலவு பண்றோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்க நேரத்தை வீணடிச்சா ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 15 நாள் முழுசா காணாம போயிருது. யோசிச்சு பாருங்க, 15 நாள் நீங்க எக்ஸ்ட்ராவா உழைச்சிருந்தா உங்க பண கஷ்டம் இன்னைக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கும். நேரத்தை மதிக்க தெரியாதவன் கையில எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது மணல் மாதிரி சரிஞ்சு போயிரும். இன்னைக்கு நம்ம நேரத்தை அதிகமா திருடுறது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பெட்டி தான், நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன்.
சும்மா 5 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கலான்னு எடுப்போம், ஆனா 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாது. மத்தவன் எப்படி வாழ்றான், மத்தவன் என்ன சாப்பிடுறான்னு பார்த்து பார்த்து நம்ம நேரத்தை நாம கொன்னுட்டு இருக்கோம். விவேகானந்தர் அந்த காலத்திலேயே சொன்னாரு, ஒவ்வொரு வினாடியையும் பயனுள்ள விஷயத்துக்காக செலவிடுன்னு. இன்னைக்கு நீங்க ஒரு வீடியோ பார்த்து ஒரு விஷயத்தை கத்துக்கிறீங்கன்னா அது பயனுள்ள நேரம். ஆனா அதே நேரத்துல யாருக்கோ நடக்கிற சண்டையையோ இல்ல தேவையில்லாத கிசுகிசுப்பையோ பார்த்துட்டு இருந்தா அது உங்க எதிர்காலத்துக்கே நீங்க வைக்கிற கொள்ளி. பண கஷ்டம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் தள்ளி போடுதல். நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் ஆரம்பிக்கலான்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை தான் உங்க செல்வத்தை உங்க கிட்ட இருந்து தள்ளி வைக்குது. விவேகானந்தர் கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், எப்ப ஒரு வேலை செய்யணும்னு. அவர் சொன்னாரு, இப்பவே செய், அதுதான் மிகச்சிறந்த நேரம் அப்படின்னு. முதல்ல ஒரு நாளைக்கு நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு கணக்கு போடுங்க. எது எதுக்கெல்லாம் தேவையில்லாம நேரம் போகுதுன்னு பாருங்க. அந்த நேரத்தை உங்க தொழிலுக்காகவோ இல்ல ஒரு புது விஷயத்தை கத்துக்கவோ பயன்படுத்துங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு தாரக மந்திரமே ஒழுக்கம்தான். கரெக்டான நேரத்துக்கு எந்திரிக்கிறது, சொன்ன நேரத்துக்கு வேலையை முடிக்கிறது. இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணுங்க, உங்க மேல மத்தவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கூடும். பிசினஸ்ல நம்பிக்கை கூடினாதான் தானா பணம் வந்து சேரும். நேரங்கிறது ஒரு ஓடுற நதி மாதிரி. அதுல நீங்க எப்ப குதிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். கரையை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா தாகம் தீராது. இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுங்க. தேவையில்லாத போன் பயன்பாட்டை குறைச்சு அந்த நேரத்துல என் வருமானத்தை எப்படி பெருக்குதுன்னு யோசிப்பேன்னு. நீங்க உங்க நேரத்தை பயனுள்ளதா மாத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். காலத்தை மதிக்கிறவனை காலம் என்னைக்குமே கைவிடாது. அடுத்து முழுமையான ஈடுபாடு. செய்வன திருந்த செய் அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. ஆனா விவேகானந்தர் இதை இன்னும் ஆழமா சொல்றாரு. விவேகானந்தர் கிட்ட ஒரு முறை கேட்டாங்க, எப்படி ஒரு மனுஷன் அறிவாளியாகவோ இல்ல செல்வந்தனாகவோ மாற முடியும் அப்படின்னு. அவர் சொன்ன ஒரே பதில் கான்சென்ட்ரேஷன், அதாவது ஒருமுகப்படுத்துதல். அவர் ஒரு உதாரணம் சொல்வாரு. ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு மேதைக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் கவனத்தை ஒரு புள்ளியில குவிக்கிறது தான். இன்னைக்கு நம்மள பல பேருக்கு பண கஷ்டம் இருக்கு காரணம், நாம ஒரு வேலையை செய்யும் போது நம்ம மனசு வேற எங்கேயோ இருக்கிறது தான். சமைக்கும் போது போன் பார்க்கறது, வேலை செய்யும் போது மற்றவங்க கிட்ட அரட்டை அடிக்கிறது, பிசினஸ் கணக்கு பார்க்கும்போது டிவியை பார்க்கறது, இப்படி துண்டு துண்டா சிதறி போன கவனத்தோட எதை செஞ்சாலும் அதுல லாபம் கிடைக்காது. விவேகானந்தர் சொல்ற அந்த முழுமையான ஈடுபாடு உங்ககிட்ட இருந்தா 1 மணி நேர வேலையை உங்களால 10 நிமிஷத்துல மிக சிறப்பா முடிக்க முடியும். அந்த மிச்சமாகிற நேரம் தான் உங்களுக்கு இன்னும் அதிக செல்வத்தை சம்பாரிச்சு தரப்போகுது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கடைக்கு துணி எடுக்க போறீங்க. ஒருத்தர் ரொம்ப அறகுறையா தைச்ச துணியை காட்டுறான், இன்னொருத்தன் ஒரு நூல் கூட பிசுறு இல்லாம ரொம்ப நேர்த்தியா தைச்ச துணியை காட்டுறான். நீங்க யார்கிட்ட அதிக காசு கொடுத்து வாங்குவீங்க? கண்டிப்பா அந்த நேர்த்தியான வேலையில தான் உங்க பணம் போகும். அந்த நேர்த்தி எங்க இருந்து வருது? அதுதான் முழுமையான ஈடுபாடு. விவேகானந்தர் சொல்வாரு, ஒரு சின்ன வேலையை செஞ்சாலும் அதை முழு உலகமே அதுக்குள்ள இருக்கிற மாதிரி நினைச்சு செய் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் நாம வேலையை ஒரு சுமையா பார்க்குறோம். எப்படியாவது இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த வேலையில என்ன தவிர வேற யாராலையும் இவ்வளவு சிறப்பா செய்ய முடியாதுன்னு நீங்க ஒரு ஈடுபாட்டோட இறங்குனா உலகம் உங்களை தேடி வரும். உங்க உழைப்புக்கு நீங்க கேட்கிற விலை கிடைக்கும். பணக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்துல தெளிவா இருப்பாங்க. அவங்க செய்யற வேலையில அவங்க தான் பெஸ்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த பெஸ்ட் ஈடுபாட்டுல இருந்து தான் வருது. சரி, இந்த ஈடுபாட்டை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது? இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல கவனம் சிதறது ரொம்ப ஈஸி. விவேகானந்தர் ஒரு சூட்சுமம் சொல்றாரு, எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையே நீயாக மாறிவிடு அப்படின்னு. முதல்ல மல்டி டாஸ்கிங் பண்றதை நிறுத்துங்க. ஒரே நேரத்துல 5 வேலையை செஞ்சா எதுலையுமே உருப்படியான பலன் இருக்காது. ஒரு நேரத்துல ஒரு வேலை. அந்த வேலையில உங்க அறிவும் உணர்ச்சியும் உடலும் ஒன்னா இணையணும். நீங்க ஒரு சாதாரண வேலை செய்யறவரா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம். உங்க வேலையில நீங்க காட்டுற அந்த ஈடுபாடு தான் உங்க பிராண்ட். அந்த பிராண்ட் தான் உங்களுக்கு தொடர்ந்து செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நாளைக்கு நீங்க எந்த வேலை செஞ்சாலும், அது ஒரு மெயில் அனுப்புறதா இருந்தாலும் சரி, இல்ல கடையில ஒரு பொருளை அடுக்கி வைக்கிறதா இருந்தாலும் சரி, கவனத்தை சிதற விடாம 100% ஈடுபாட்டோட செஞ்சு பாருங்க. அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த திருப்தியும் மற்றவங்க உங்களை பார்க்குற விதமும் கண்டிப்பா மாறும்.
எந்த ஒரு மனுஷன் தன் வேலையில தன்னை மறக்கிறானோ அவன் கிட்ட செல்வம் தன்னை மறந்தும் வந்து சேரும். அடுத்து விடாமுயற்சி. 100 முறை விழுந்தாலும் 101வது முறை எழுந்து நில். இதுதான் விவேகானந்தர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய எனர்ஜி பூஸ்டர். மக்களே, நம்மள பல பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு பிசினஸ் ஆரம்பிப்போம், அதுல ஒரு சின்ன நஷ்டம் வந்த உடனே ச்சே இது நமக்கு செட் ஆகாது, நம்ம ராசி அப்படின்னு சொல்லி அப்படியே முடங்கிடுவோம். ஆனா விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, தோல்விங்கிறது உன்னை அழிக்கிறதுக்கு வர்றதில்லை, உன்னை செதுக்கிறதுக்கு வர்றது அப்படின்னு. பண கஷ்டம்ங்கிறது ஒரு நாள்ல வந்துட்டு போற விருந்தாளி இல்லை, அது சில நேரங்கள்ல ரொம்ப காலம் நம்ம கூடவே இருக்கும். அந்த நேரத்துல தான் நம்மளோட விடாமுயற்சி சோதிக்கப்படும். இன்னைக்கு என் கையில காசு இல்லாம இருக்கலாம், ஆனா என் முயற்சி என்னைக்குமே ஓயாதுன்னு ஒருத்தன் நிக்கிறான் பாத்தீங்களா, அவன் கிட்ட தோத்து போன செல்வம் கூட ஒரு நாள் மண்டியிட்டு திரும்ப வரும். ஏன்னா விடாமுயற்சி இருக்கிற இடத்துல தான் வெற்றிக்கான ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. நிஜ வாழ்க்கையில நாம எப்படி விடாமுயற்சியை கைவிடுறோம்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு செவுத்துல ஏறுற எறும்பை பாருங்க, அது 100 தடவை கீழே விழும். ஆனா அந்த எறும்பு என்னைக்காவது சரி நம்மளால ஏற முடியாது, பேசாம தரையிலேயே இருக்கலாம்னு நினைக்குமா? இல்லவே இல்லை, அது ஏறிக்கிட்டே இருக்கும். நாம ஏன் மனுஷனா பிறந்துட்டு ஒரு தோல்வி வந்த உடனே அழுதுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பண கஷ்டம் உங்களை நெருக்கும் போது, கடன்காரங்க கதவை தட்டும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வீரனை வெளியே கொண்டு வரணும். விவேகானந்தர் ஒரு கதை சொல்வாரு. ஒரு மனுஷன் கிணறு தோண்ட ஆரம்பிச்சானா. 10 அடி தோண்டுவான், தண்ணி வரலன்னு விட்டுட்டு வேற இடத்துல தோண்டுவான். இப்படியே ஊர் முழுக்க குழி பறிச்சானே தவிர ஒரு இடத்துலயும் தண்ணி எடுக்கல. நம்ம நிலைமையும் இதுதான். ஒரு வேலையை எடுத்தா அதுல தண்ணி வர்ற வரைக்கும், அதாவது வெற்றி கிடைக்கிற வரைக்கும் தோண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த விடாமுயற்சி தான் உங்களை ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தனா மாத்த போகுது. சரி, இந்த விடாமுயற்சியை எப்படி தக்க வச்சுக்கிறது? முதல்ல தோல்வியை ஒரு பாடமா பாருங்க. நான் தோக்கல, இந்த வழியில போனா ஜெயிக்க முடியாதுங்கிற பாடத்தை கத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. விவேகானந்தர் சொல்ற மாதிரி நீங்க ஒரு மலையை தகர்க்கணும்னு நினைச்சா கூட அந்த மலை மேல ஒரு சின்ன உளியால அடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னைக்கு அந்த மலை உடையுமோ அன்னைக்கு தான் உங்களுக்கான செல்வம் கொட்டும். இன்னைக்கு கஷ்டப்படுறீங்களா? பரவாயில்ல, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா முயற்சி பண்ணுங்க. உங்க பிளான் ஏ வேலை செய்யலையா, பிளான் பிக்கு போங்க. ஆனா பணக்காரன் ஆகணுங்கிற அந்த இலக்கை மட்டும் மாத்தாதீங்க. விடாமுயற்சிங்கிறது வெறும் உழைப்பு மட்டும் இல்ல, அது ஒரு மனநிலை. முடிவா உங்களுக்காக ஒரு தாரக மந்திரம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தின அந்த பண கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி கெத்தா நின்னு சொல்லுங்க, நீ என்னை எவ்வளவு வேணா கீழே தள்ளு, நான் விடாம மேல ஏறிக்கிட்டே இருப்பேன்னு. உங்களுக்குள்ள அந்த தளராத விடாமுயற்சி இருக்கணும். ஏன்னா விடாமுயற்சி தான் வெற்றியை தரும். உங்களுக்கு பிடிச்ச விடாமுயற்சி பத்தின ஒரு பொன்மொழியை கமெண்ட்ல எழுதுங்க. நீங்க டைப் பண்ற அந்த ஒரு நிமிஷம் கூட உங்க முயற்சியோட ஒரு பகுதி தான். தோல்விகள் உங்களை உரமாக்கட்டும், விடாமுயற்சி உங்களை செல்வந்தனாக்கட்டும். அடுத்தது, பிறருக்கு உதவுங்கள். கொடுப்பவன் எவனோ அவனுக்கே கொடுக்கப்படும். இது ஏதோ ஆன்மீக பேச்சில்ல நண்பா, இது ஒரு பொருளாதார அறிவியல். விவேகானந்தர் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்வாரு. உன்னையே நீ கொடுத்து விடு, உனக்கு எல்லாம் வந்து சேரும் அப்படின்னு. நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம கையிலேயே காசு இல்ல, இதுல நாம எப்படி மத்தவங்களுக்கு போய் உதவுறது? முதல்ல நாம நல்லா இருக்கணும், அப்புறம் மத்தவங்கள பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா பிரபஞ்சத்தோட விதி என்ன தெரியுமா? ஒரு கிணத்துல இருந்து தண்ணியை எடுக்க எடுக்கத்தான் ஊற்று சுரக்கும். நான் தண்ணியை எடுக்க மாட்டேன், அப்படியே வச்சிருப்பேன்னு சொன்னா அந்த தண்ணி தேங்கி போய் கெட்டு போயிடும். அதே போலதான் செல்வமும். உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தையோ அறிவையோ அன்பையோ நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் அந்த இடத்தை நிரப்ப பிரபஞ்சம் இன்னும் அதிகமான செல்வத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். பண கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தன் எப்படி செல்வந்தனாகணும்னு விவேகானந்தர் கிட்ட கேட்டா அவர் சொல்ற முதல் பதில், உன்னை விட கஷ்டப்படுறவனுக்கு உன்னால முடிஞ்சதை செய் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த செயல் உங்க மனசுல இருக்கிற ஏழ்மைங்கிற எண்ணத்தை அழிச்சு என்னாலையும் கொடுக்க முடியுங்கிற ஒரு செல்வந்தர் மனநிலையை உருவாக்கும். யோசிச்சு பாருங்க, உலகத்துல இருக்கிற பெரிய கோடீஸ்வரங்க எல்லாரும் சேரிட்டி பண்றாங்க. அவங்க ஏதோ வரி கட்டக்கூடாதுன்னு மட்டும் பண்றதில்ல, அதுக்கு பின்னாடி ஒரு மனோதத்துவம் இருக்கு. விவேகானந்தர் சொல்வாரு, மக்களுக்கு செய்யும் சேவை மகேசனுக்கு செய்யும் சேவைன்னு. நீங்க ஒரு ஏழை மாணவனுக்கு படிப்புக்கு உதவுறீங்கன்னு வைங்க, இல்ல ஒரு பசியோட இருக்கிறவனுக்கு சாப்பாடு வாங்கி தரீங்க. அந்த நேரத்துல அவங்க மனசுல இருந்து வர்ற அந்த ஒரு நன்றி உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா மாறி உங்களை சுத்தி ஒரு கவசமா நிற்கும். உங்க பிசினஸ்ல ஒரு நேர்மை வரும், உங்க வேலையில ஒரு தெளிவு வரும்,
எனக்கு இன்னும் நிறைய பணம் வேணும்னு நீங்க உழைக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு நோக்கமே உங்களை வேகமா ஓட வைக்கும். சுயநலமா இருக்கிறவன் ஒரு கட்டத்துல தேங்கிடுவான். ஆனா பொதுநலமா இருக்கிறவன் ஒரு கடல் மாதிரி வளர்ந்துகிட்டே இருப்பான். செல்வம்ங்கிறது ஒரு ஓடுற நதி மாதிரி இருக்கணும். அது தங்குச்சுன்னா அழுக்காயிடும். ஓடிக்கிட்டே இருந்தாதான் அது தெளிவா இருக்கும். சரி, என்கிட்ட காசே இல்லையே, நான் எப்படி உதவுறதுன்னு கேக்குறீங்களா? உதவிங்கிறது வெறும் பணமா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை நண்பா. விவேகானந்தர் சொல்ற மாதிரி ஒருத்தருக்கு நீங்க கொடுக்குற நல்ல அறிவு, ஒரு ஆறுதலான வார்த்தை, இல்லைன்னா ஒருத்தரோட கஷ்டத்துல அவங்க கூட நிக்கிறது, இது எல்லாமே ஒரு விதமான ஈகை தான். உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கா, அதை மற்றவங்களுக்கு கத்துக் கொடுங்க. உங்ககிட்ட ஒரு பழைய துணி இருக்கா, அது தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க. ஒரு நாளைக்கு உங்களை அறியாம ஒரு சின்ன நல்ல காரியத்தையாவது செஞ்சு பாருங்க. அன்னைக்கு ராத்திரி நீங்க படுக்கும்போது கிடைக்கிற அந்த மன நிம்மதி இருக்கு பாத்தீங்களா, அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த நிம்மதியான மனசு தான் அடுத்த நாள் உங்களை இன்னும் தெம்பா வேலை செய்ய வைக்கும். உங்க பண கஷ்டம் தானா விலகிறத நீங்க பாப்பீங்க. முடிவா உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு சின்ன உறுதி எடுங்க. என்னோட 1 மாச வருமானத்துல ஒரு சிறு பகுதியையோ இல்லை என்னோட நேரத்துல ஒரு 1 மணி நேரத்தையோ மற்றவங்க நலனுக்காக செலவிடுவேன் அப்படின்னு. இருக்கிற கமிட்மெண்ட்ல இவ்வளோ பெரிய ஈகை என்னால செய்ய முடியாதுன்னு கூட தோணலாம். பரவாயில்ல, ஒரு பிறந்த நாள், விசேஷ நாட்களாவது யாருக்காவது உதவி செய்யுங்க. அதுவே பெரிய மன நிம்மதி தரும். சரினா, இப்பவே கமெண்ட்ல பிறருக்கு உதவுவேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நீங்க செய்யற அந்த சின்ன உதவி ஒரு நாள் பெரிய செல்வமா உங்களுக்கே திரும்பி வரும். கொடுப்பவனே கோடீஸ்வரன். அடுத்தது, தூய்மையான எண்ணம். எண்ணம் போல் வாழ்வு. இது வெறும் பழமொழி இல்ல நண்பா, இதுதான் உங்க பொருளாதார முன்னேற்றத்துக்கான அஸ்திவாரம். விவேகானந்தர் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தார். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி ஆகிய 3ம் வெற்றிக்கு அத்தியாவசியமானவை. ஆனால் இவை அனைத்தையும் விட தூய்மையே முதன்மையானது அப்படின்னு அவர் சொன்னார். நாம என்ன நினைக்கிறோம், பணம் சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் குறுக்கு வழியில போகலாம், யாரையாவது ஏமாத்தலாம், பொய் சொல்லலாம், அப்பதான் சீக்கிரம் முன்னேற முடியும் அப்படின்னு. ஆனா விவேகானந்தர் சொல்றாரு, அப்படி வர்ற செல்வம் ஒரு காலத்துல உங்களை அழிச்சிரும். தூய்மையான எண்ணத்தோட நேர்மையான வழியில வர்ற 1 ரூபாய் கூட உங்க தலைமுறைக்கும் நிற்கும். உங்க மனசுக்குள்ள அழுக்கு இருந்தா, அதாவது பொறாமை, வஞ்சகம், ஏமாத்துற எண்ணம் இருந்தா, உங்க மூளை எப்பவும் மற்றவங்களை எப்படி கவிழ்க்கலாம்னு தான் யோசிக்குமே தவிர நீங்க எப்படி வளரலாம்னு யோசிக்காது. அந்த தூய்மை தான் உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அங்க இருக்கிற முதலாளி ரொம்ப நேர்மையானவர், தரம் குறையாம பொருளை தருவாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வருஷ கணக்குல அங்கதானே போவீங்க. அந்த நேர்மை தான் அந்த முதலாளிக்கான மிகப்பெரிய மார்க்கெட்டிங். விவேகானந்தர் சொல்வாரு, உண்மையை பேசு, உண்மையின் வழியில் நட. பண கஷ்டம் வரும்போது தான் நம்ம மனசு தடம் மாறும். யார்கிட்டையாவது பொய் சொல்லி கடனை வாங்கிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு தோணும். ஆனா அந்த ஒரு பொய் உங்களை அடுத்தடுத்த பொய்களுக்கு இழுத்து செல்லும். ஒரு கட்டத்துல உங்க மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். நம்பிக்கை போன இடத்துல செல்வம் என்னைக்குமே இருக்காது. ஒரு தூய்மையான எண்ணம் கொண்ட உழைப்பாளி ராத்திரி நிம்மதியா தூங்குவான். அந்த நிம்மதியான தூக்கம்தான் அடுத்த நாள் அவனுக்கு புது உத்வேகத்தை தரும். பணக்காரர்களா இருக்கிற பல பேர்கிட்ட நிம்மதி இல்லாததுக்கு காரணம் அவங்க எண்ணங்கள் தூய்மையா இல்லாததுதான். நீங்க நிம்மதியான கோடீஸ்வரனா இருக்கணுமா, அப்போ உங்க எண்ணங்களை தூய்மையா வச்சுக்கோங்க. சரி, இந்த தூய்மையான எண்ணங்களை எப்படி வளர்த்துக்கிறது? விவேகானந்தர் ஒரு சூப்பரான டெக்னிக் சொல்றாரு. உன் மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களை விதைச்சுக்கிட்டே இரு. கெட்ட எண்ணங்கள் வர்றதுக்கு அங்க இடமில்லாம பண்ணு. காலையில எழுந்த உடனே, இன்னைக்கு நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன், என் உழைப்புல நேர்மையா இருப்பேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது நினைப்பேன்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. பண கஷ்டம் இருக்கிற நேரத்துல மற்றவங்க மேல கோபமோ வெறுப்போ வர்றது சகஜம்தான். ஆனா அந்த தீய எண்ணங்கள் உங்களை இன்னும் பலவீனமாக்கும். இந்த கஷ்டம் என் முன்னேற்றத்துக்கான ஒரு பாடம்னு அதை தூய்மையான கண்ணோட்டத்தோட பாருங்க. எப்போ உங்க எண்ணங்கள்ல ஒரு தெளிவும் தூய்மையும் வருதோ, அப்போ உங்க செயல்கள்ல ஒரு வேகம் வரும். அந்த வேகம் உங்களை மிகப்பெரிய செல்வந்தனா மாத்தும். முடிவா உங்களுக்காக ஒரு உண்மையை சொல்றேன். நேர்மையா சம்பாதிக்கிற ஒருத்தன் ஒருபோதும் நடுத்தெருவுல நிக்க மாட்டான். காலம் அவனுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய பாதையை திறந்து வைக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இப்ப வரைக்கும் பார்த்திருக்கீங்கன்னா நீங்க ஒரு நேர்மையான மனுஷன். நீங்க பார்த்த நேர்மையான மனுஷன் யாரு? இப்பவே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தை உங்க மனசாட்சியை இன்னும் பலப்படுத்தும்.
எண்ணம் தூய்மையானால் செல்வம் உங்க காலடியில். அடுத்தது பொறாமையை தவிர்த்தல். மத்தவன் வாழ்றத பார்த்து நீ பொறாமப்பட்டா உன் வாழ்வு அங்கேயே முடிஞ்சு போச்சு. இது கொஞ்சம் கசப்பா இருக்கலாம், ஆனா இதுதான் நிதர்சனம். விவேகானந்தர் ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, பொறாம ஒரு மனுஷனோட ஆற்றலை மொத்தமா அழிச்சிடும். நீ எப்போ அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறியோ அப்பவே நீ உன்னோட தனித்துவத்தை இழந்துடுற அப்படின்னு. மக்களே, நமக்கு ஏன் பண கஷ்டம் வருது தெரியுமா? நாம நம்ம வருமானத்தை பெருக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை விட பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி புது கார் வாங்கினா, சொந்தக்காரன் எப்படி பெரிய வீடு கட்டினான்னு அவங்கள நோட்டம் விடுறதுல தான் அதிக நேரத்தை செலவிடுறோம். பொறாமைங்கிறது ஒரு நச்சு மாதிரி. அது உங்க மனசுக்குள்ள இருந்தா உங்க மூளை எப்பவும் அவனை எப்படி கீழே இறக்கலான்னு தான் யோசிக்குமே தவிர நாம எப்படி மேல வரலான்னு யோசிக்காது. விவேகானந்தர் சொல்ற அந்த பொறாமையற்ற மனநிலை தான் ஒரு மனுஷனை உண்மையான தலைவனாகவும் செல்வந்தனாகவும் மாத்துது. நாம ஏன் பொறாமப்படுறோம்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம எப்பவும் நம்ம வாழ்க்கைய மத்தவங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கறோம். சோசியல் மீடியாவில் ஒருத்தன் போட்டோ போட்டா இவன் எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்கான், நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு ஒரு ஆதங்கம் வருது பாத்தீங்களா? அதுதான் பொறாமையோட ஆரம்பம். விவேகானந்தர் சொல்லுவாரு, ஒவ்வொரு பூவும் அதனதன் நேரத்துல தான் பூக்கும். நீ இன்னொரு பூவை பார்த்து ஏன் நான் இன்னும் பூக்கலன்னு வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை. ஒருத்தன் பிசினஸ்ல ஜெயிச்சிட்டாரா, மனதார பாராட்டுங்க. அவரால் முடிஞ்சா என்னாலையும் முடியும்னு அதை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கோங்க. பொறாமப்படுறவன் எப்பவும் மற்றவங்க காலுக்கு அடியிலேயே தான் இருப்பான். ஆனா மற்றவங்க வெற்றியை பார்த்து பாராட்டுறவன் அந்த வெற்றிக்கான சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேகமா மேல வருவான். பணக்காரங்க கிட்ட இருக்கிற ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அவங்க மற்ற பணக்காரங்க கூட போட்டி போடுவாங்களே தவிர பொறாமப்பட மாட்டாங்க. சரி, இந்த பொறாமை உணர்வை எப்படி தூக்கி எறிகிறது? முதல்ல உங்க மேல உங்களுக்கு ஒரு திருப்தி வரணும். இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன், ஆனா நாளைக்கு இதை விட ஒரு படி மேல போவேங்கிற அந்த தெளிவு வேணும். விவேகானந்தர் சொல்ற மாதிரி நீங்க ஒரு தனித்துவமான ஆத்மா. உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கு. யாராவது முன்னேறினா அவங்க கிட்ட போய் எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஜெயிச்சிங்கன்னு கேளுங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க. உங்க மனசை ஒரு சின்ன குட்டையா வச்சுக்காம ஒரு கடல் மாதிரி பெருசா வச்சுக்கோங்க. கடல் எல்லா நதிகளையும் ஏத்துக்கிட்டு பெருசா இருக்கிற மாதிரி நீங்களும் எல்லாருடைய வளர்ச்சியையும் ஏத்துக்கோங்க. எப்போ உங்க மனசுல இருந்து பொறாம போகுதோ அப்போ உங்க மனசு ரொம்ப லேசாகும். அந்த லேசான மனசுல தான் புது புது ஐடியாக்கள் தோணும். அந்த ஐடியா தான் உங்களை பெரிய கோடீஸ்வரனா மாத்த போகுது. முடிவா உங்களுக்காக ஒரு சவால். உங்களுக்கு பிடிக்காத இல்ல உங்களுக்கு பொறாமைப்படுற ஒருத்தர் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காருன்னா அவருக்கு மனதார ஒரு வாழ்த்து சொல்லுங்க. அந்த நிமிஷம் உங்க மனசுல ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத நீங்க உணர்வீங்க. நீங்க ஒரு பெரிய மனசு கொண்டவங்க. மத்தவங்க வாழ வாழ நீங்களும் வாழ்வீங்க. மத்தவன் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ந்தால் செல்வம் உங்களை தேடி ஓடி வரும். அடுத்தது பொறுப்பு ஏற்கும் பண்பு. உன் வாழ்வின் இன்ப துன்பங்களுக்கு நீயே பொறுப்பு. இது விவேகானந்தர் நம்ம முகத்துல அடிக்கிற மாதிரி சொல்ற ஒரு பெரிய உண்மை. மக்களே, நாம எப்பவும் ஒரு விஷயம் பண்ணுவோம். நமக்கு ஒரு பண கஷ்டம் வந்துட்டா உடனே என்ன சொல்லுவோம்? கவர்மெண்ட் சரியில்லை, எங்க அப்பா எனக்கு எதையும் சேர்த்து வைக்கல, என் முதலாளி எனக்கு சம்பளம் ஏத்தல, இல்லன்னா கடைசியா என் நேரம் சரியில்லை, எல்லாம் என் தலை விதின்னு சொல்லி மத்தவங்க மேல பழிய போட்டுட்டு நாம தப்பிச்சுக்க பார்ப்போம். ஆனா விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, உன் நிலைக்கு நீதான் பொறுப்பு. உனக்கு வர்ற துன்பங்கள் எல்லாம் உன்னாலேயே உருவாக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்க கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதுல ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயம் இருக்கு. என் கஷ்டத்துக்கு நான் தான் காரணம்னா அதை மாத்துற சக்தியும் என்கிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? மத்தவங்க மேல பழிய போடுற வரைக்கும் நீங்க ஒரு பாதிக்கப்பட்டவன். ஆனா பொறுப்பை ஏத்துக்கிற நிமிஷம் நீங்க ஒரு படைப்பாளி. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்க கையில பணம் இல்லைன்னா அதுக்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்க எடுத்த தப்பான முடிவோ இல்ல நீங்க பண்ண வேண்டிய வேலையை செய்யாம விட்டதோ தான் காரணமா இருக்கும். விவேகானந்தர் ஒரு அருமையான உதாரணம் சொல்வாரு. ஒரு சிலந்தி தன் வலைய தானே பின்னுது, அப்புறம் அந்த வலையிலேயே தானும் சிக்கிக்குது. மனுஷனும் அப்படித்தான், தன் எண்ணங்களால ஒரு வலைய பின்னிட்டு அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு அழுறான். ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனேன்னு அழறதை விட்டுட்டு இந்த வலைய பின்னுனது நான் தான், அப்போ இதை அறுத்துட்டு வெளியே வர்ற வழியும் எனக்கு தெரியும்னு நிக்கிறது தான் பொறுப்பு ஏற்கும் பண்பு. பணக்காரங்க யாருமே அவங்க தோல்விக்கு மத்தவங்களை குறை சொல்ல மாட்டாங்க. நான் தோத்துட்டேன், ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன்னு நிப்பாங்க. அந்த ஒரு குணம்தான் அவங்கள மீண்டும் மீண்டும் ஜெயிக்க வைக்குது. நீங்க உங்க பண கஷ்டத்துக்கு பொறுப்பு ஏத்துக்கிற அன்னைக்கு தான் நீங்க அந்த சிறையில இருந்து வெளியே வரீங்க. சரி, இப்போ நாம என்ன செய்யணும்?
முதல்ல மத்தவங்கள குறை சொல்றத இன்னைக்கோட நிறுத்துங்க. எங்க அப்பா எனக்கு ஒன்னும் செய்யலன்னு புலம்புறதை விட்டுட்டு என் பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு யோசிங்க. விவேகானந்தர் சொல்ற மாதிரி உங்க எதிர்காலத்தை நீங்களே செதுக்குங்க. உங்க கையில இருக்கிற உளிதான் உங்க உழைப்பு. நான் ஏழையா பிறந்தது ஏன் தப்பு இல்ல, ஆனா நான் ஏழையா சாகிறது ஏன் தப்புன்னு ஒரு பேச்சு உண்டு. அது விவேகானந்தரோட தத்துவத்துக்கு ரொம்ப நெருக்கமானது. உங்க வாழ்க்கையோட ஸ்டியரிங் உங்க கையில வரணும்னா நீங்க பொறுப்பு ஏத்துக்கணும். உங்களுக்கு கடன் இருக்கா? ஆமா, நான் தான் வாங்கினேன், நான் தான் அடைப்பேன்னு கெத்தா நின்னு வேலை செய்யுங்க. அப்போ வர்ற ஒரு தைரியம் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களை உலகத்தோட உச்சத்துக்கு கொண்டு போகும். இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கைய மாத்த போற அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்க தயாரா, இல்ல மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்களா? இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க உங்க வாழ்க்கைய மாத்த தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். இப்பவே கமெண்ட்ல என் வாழ்விற்கு நானே பொறுப்பு அப்படின்னு டைப் பண்ணுங்க. அந்த ஒரு வரி உங்க மனசுல ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்கும். நீங்களே உங்கள் விதியை உருவாக்குபவர். கடைசியா நாம பார்க்க போறது எதையும் சாதிக்க முடியுங்கிற உறுதி. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இதுதான் விவேகானந்தர் உலகத்துக்கே கொடுத்த அல்டிமேட் சீக்ரெட். மக்களே, நாம இந்த 11 வழிகளையும் பார்த்தாச்சு. ஆனா இந்த 12வது வழிதான் இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளி. விவேகானந்தர் ஒரு விஷயம் சொல்லுவாரு, உனக்குள்ள எல்லையற்ற ஆற்றல் மறைஞ்சிருக்கு. அந்த ஆற்றலை தட்டி எழுப்புனா நீ நினைச்சதை விட பல மடங்கு உயரத்துக்கு போக முடியும் அப்படின்னு. நாம ஏன் பண கஷ்டத்துல வாடுறோம் தெரியுமா? நாம நம்மள ஒரு சின்ன ஆளா நினைச்சுக்கிறோம். எனக்கு இவ்வளவுதான் அறிவு இருக்கு, என்னால 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம்னு நாமளே ஒரு வேலி போட்டுக்கிறோம். விவேகானந்தர் சொல்லுவாரு, நீ ஒரு ஆன்மா, உனக்கு அழிவே இல்லை, உனக்கு தடைகளே இல்லை. நீ நிலைச்சா இந்த உலகத்தையே உன் காலடியில கொண்டு வர முடியும். இந்த எல்லை முடிவற்ற ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்கிறத நீங்க முதல்ல நம்பணும். நீங்க வெறும் எலும்பும் சதையும் கொண்ட மனுஷன் இல்லை, நீங்க ஒரு அபாரமான சக்தியோட ஊற்று. அந்த ஊற்று எப்போ வெளியே வரும் தெரியுமா? என்னால எதையும் சாதிக்க முடியும்னு நீங்க முழு மனசோட நம்பும் போதுதான். விவேகானந்தர் ஒரு கதை சொல்லுவாரு. ஒரு ஊர்ல ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய கடலோரத்துல நின்னுகிட்டு இருந்தாராம். ஆனா அவர் ரொம்ப நேரமா அந்த தண்ணிக்குள்ள இறங்காம கரையிலேயே நின்னு அழுதுகிட்டு இருந்தாராம். அப்போ அங்க வந்த ஒரு பெரியவர் கேட்டாராம், ஏன்பா இவ்வளவு பெரிய கடல் முன்னாடி நின்னுகிட்டு ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு அந்த ஆள் சொன்னாராம், ஐயா, நான் அந்த கரைக்கு போகணும், ஆனா இந்த அலைகள் எல்லாம் எப்போ ஓய்ஞ்சு கடல் எப்போ அமைதியா ஆகும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அலை நின்னாதான் நான் உள்ள இறங்குவேன் அப்படின்னு. அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், தம்பி, கடல் இருக்கிற வரைக்கும் அலைகள் ஓய்வே எடுக்காது. நீ அலை ஓயணும்னு நினைச்சா உன் வாழ்க்கை பூரா இந்த கரையிலேயே தான் நின்னுகிட்டு இருக்கணும். அந்த அலைகளுக்கு மத்தியில நீ நீந்த கத்துக்கிட்டா மட்டும்தான் உன்னால அடுத்த கரைக்கு போக முடியும். மக்களே, உங்க வாழ்க்கையோட இதை ஒப்பிட்டு பாருங்க. நீங்களும் இன்னைக்கு அந்த மனுஷன் மாதிரி தான் கரையில நின்னுகிட்டு இருக்கீங்க. பண கஷ்டம்ங்கிற அலை எப்போ நிற்கும், கடன் பிரச்சனை எப்போ ஓயும், அப்போதான் நான் நிம்மதியா உழைக்க ஆரம்பிப்பேன்னு நீங்க காத்துட்டு இருந்தா காலம் பூரா கஷ்டம் தான் மிஞ்சும். விவேகானந்தர் சொல்ற அந்த உறுதி என்ன தெரியுமா? அலைகளை பார்த்து பயப்படாம இந்த அலைகள் மேல நான் சவாரி செய்வேன்னு துணிஞ்சு உள்ள இறங்குறது தான். பண கஷ்டம்ங்கிறது கடலோட அலை மாதிரி தான், வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள ஒரு சமுத்திரம் இருக்கு. சமுத்திரத்தோட மேலதான் அலைகள் அடிக்கும், ஆனா ஆழத்துல அது எப்பவும் அமைதியா வலிமையா இருக்கும். உங்களை நீங்க ஒரு சாதாரண அலைன்னு நினைக்காதீங்க. நீங்க அந்த அலைகளை உருவாக்குற சமுத்திரம். உங்ககிட்ட இருக்கிற அந்த எல்லையற்ற ஆற்றலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளியே நடக்கிற எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்க முடியாது. ஐயோ, காசு இல்லையேன்னு கரையில நின்று புலம்புறத நிறுத்துங்க. அலைகளுக்கு நடுவுல நீந்தி பழகுங்க. விவேகானந்தர் சொல்லுவாரு, சவால்கள் வர்றது உன்னை மூழ்கடிக்கிறதுக்கு இல்ல, நீ எவ்வளவு பெரிய நீச்சல் வீரங்கிறத உனக்கே அடையாளம் காட்டுறதுக்கு தான். இந்த நிமிஷம் ஒரு முடிவெடுங்க. பிரச்சனைகள் ஓயட்டும்னு நான் காத்துட்டு இருக்க மாட்டேன். பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே நான் ஜெயிச்சு காட்டுவேன். இந்த உறுதி உங்க ரத்தத்துல கலந்தா அப்புறம் உங்களுக்கு ஏது பயம், ஏது வறுமை? ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கண்ணாடியில பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு. பண கஷ்டம்ங்கிறது ஒரு தற்காலிகமான மேகம்தான், ஆனா நீங்க சூரியன். மேகம் சூரியனை மறைக்கலாம், ஆனா அழிக்க முடியாது.
எப்போ உங்களுக்கு அந்த தெளிவு வருதோ அன்னைக்கு நீங்க பணத்துக்காக ஓட மாட்டீங்க. பணம் உங்களை தேடி ஓடி வரும். என்னால் எதையும் சாதிக்க முடியுங்கிற அந்த ஒரு வரி உங்க ரத்தத்துல ஓட ஆரம்பிச்சா அப்புறம் உங்களுக்கு ஏது கஷ்டம், ஏது வறுமை? சரி, இந்த உறுதியை எப்படி செயலாக்குறது? முதல்ல உங்க வார்த்தைகளை மாத்துங்க. கஷ்டமா இருக்கு, முடியல, வாய்ப்பே இல்லைன்னு இந்த மாதிரியான நெகட்டிவ் வார்த்தைகளை உங்க டிக்ஷனரியில இருந்தே தூக்கி போடுங்க. அதுக்கு பதிலா நான் இதை செய்வேன், எனக்கு வழி தெரியும், இதை விட பெரிய சவால்களை நான் பார்த்தவன்னு பேசுங்க. ஒரு உண்மையான கதையை சொல்றேன். இது உங்க மனச பிசையும், ஆனா உங்க வாழ்க்கைய மாத்தும். ஒரு ஊர்ல ஒரு வயசான விவசாயி இருந்தாரு. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவர் கூடவே ஒரு வயசான கழுதையும் இருந்துச்சு. அந்த விவசாயிக்கு அந்த கழுதைனா உயிர். ஒரு நாள் அந்த விவசாயி கவனிக்காத நேரத்துல அந்த கழுதை தவறி ஒரு ஆழமான பாழுங்கிணத்துல விழுந்துருச்சு. அந்த கழுதை கிணத்துக்குள்ள இருந்து மரண பயத்துல கத்துது. விவசாயி ஓடி வந்து பார்த்தாரு. கிணறு ரொம்ப ஆழம். அந்த கழுதையை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவர்கிட்ட வசதியும் இல்ல, யாருடைய உதவியும் கிடைக்கல. விவசாயி அழுதுகிட்டே ஒரு கசப்பான முடிவெடுத்தாரு. இதுக்கு மேல அந்த கழுதை அங்கேயே கிடந்து தவிச்சு சாகிறத விட அதை மண்ணு போட்டு மூடிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஊர்க்காரங்களை கூப்பிட்டு கிணத்துக்குள்ள மண்ணை அள்ளி போட ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு கூட மண்ணு அந்த கழுதை மேல விழும்போதும் அது இன்னும் சத்தமா கத்துச்சு. நம்ம முதலாளியே நம்மளை கொல்ல பாக்குறாரேன்னு அதுக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் அடங்கிடுச்சு. விவசாயி எட்டி பார்த்தா அங்க ஒரு அதிசயம் நடந்துட்டு இருந்துச்சு. தன் மேல விழுகிற ஒவ்வொரு கூடை மண்ணையும் அந்த கழுதை உதறி தள்ளிட்டு அந்த மண்ணு மேல ஏறி நின்னுகிட்டு இருந்துச்சு. ஊர்க்காரங்க மண்ணை போட போட அது உதறி உதறி மேல ஏறிக்கிட்டே வந்துச்சு. ஒரு கட்டத்துல கிணறு மண்ணால நிரம்ப அந்த கழுதை துள்ளி குதிச்சு வெளியே ஓடி வந்துச்சு. மக்களே, அந்த கழுதை மாதிரி தான் நீங்களும். இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க மேல எரியிற அந்த மண்ணு தான் பண கஷ்டம், கடன் தொல்லை, அசிங்கம், அவமானம் எல்லாம். இந்த உலகம் உங்களை உயிரோட புதைக்கணும்னு நினைக்கும். ஆனா நீங்க விவேகானந்தர் சொன்ன அந்த 12 வழிகளை பின்பற்றி உங்க மேல விழுகிற ஒவ்வொரு அவமானத்தையும் ஒரு படிக்கட்டா மாத்தணும். எப்போ அந்த மண்ணை உதறி தள்ளிட்டு அது மேல ஏறி நிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துருவீங்க. நாம இன்னைக்கு பார்த்த அந்த 12 மந்திரங்களை ஒரு தடவை சுருக்கமா சொல்றேன். முதலில் உங்களையே நம்புங்கள், நீங்க தோக்க பிறந்தவங்க இல்ல. 2, லட்சியத்தை தேர்ந்தெடுங்கள், ஒரே இலக்கு, ஒரே பயணம். 3, பயத்தை உதறுங்கள், பயம் போனால் பணம் வரும். 4, மன உறுதி, இரும்பு போல நில்லுங்கள். 5, நேரத்தை மதியுங்கள், வீணாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க சொத்து. 6, முழு ஈடுபாடு, செய்யற வேலையில நீங்க தான் ராஜாவா இருக்கணும். 7, விடாமுயற்சி, விழுந்தாலும் மீண்டெழுந்து ஓடுங்க. 8, பிறருக்கு உதவுங்கள், கொடுக்க கொடுக்கத்தான் செல்வம் பெருகும். 9, தூய்மையான எண்ணம், நேர்மையான உழைப்பு என்னைக்குமே அழியாது. 10, பொறாமையை தவிர்த்தல், மத்தவன் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ந்தா உங்க வளர்ச்சி தொடங்கும். 11, பொறுப்பு ஏற்கதல், உங்க நிலைக்கு நீங்க தான் காரணம், நீங்க தான் அதை மாத்த முடியும். 12, எதையும் சாதிக்கும் உறுதி, உங்களுக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு, அதை தட்டி எழுப்புங்க. இந்த 12 விஷயங்களும் வெறும் வார்த்தைகள் இல்ல மக்களே. இது உங்க வாழ்க்கையை வறுமையிலிருந்து செழிப்புக்கு கொண்டு போற 12 படிக்கட்டுகள். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் போதும், உங்க அப்பா அம்மா பட்ட அவமானம் போதும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு வறுமையான வாழ்க்கையை விட்டுட்டு போக போறீங்களா? இல்ல எங்க அப்பா ஒரு சிங்கமா வாழ்ந்தாரு, எங்களை செல்வந்தனா மாத்தினாருன்னு அவங்க பெருமையா சொல்லணுமா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்குள்ள ஜெயிக்கணுங்கிற அந்த வெறி இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட நான் ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நீங்க எடுத்த அந்த ஒரு உறுதிமொழி என்ன? இந்த 12 வழிகளில் எதை நீங்க இன்னையிலிருந்து கடைபிடிக்க போறீங்க? மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட் தான் இந்த வீடியோவோட உண்மையான வெற்றி. அதே போல நம்ம ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் குடும்பத்துல நீங்க இன்னும் இணையலைன்னா இப்பவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன்ல வைங்க. ஏன்னா நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் உங்களுக்கு துணையா உங்களை தட்டி எழுப்ப நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.
நம்ம சேர்ந்து ஜெயிப்போம். இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப தேவையோ அவங்களுக்கு இத பகிருங்க. ஒருத்தரோட வாழ்க்கை மாறுன அதுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க. மீண்டும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விவேகானந்தர் சொன்ன மாதிரி எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இலக்கை அடையும் வரை நில்லாது செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.